அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு UGTRB தமிழில் 8வது பாடத்தில் ஒரு பகுதியாக இருக்க மொழிபெயர்ப்பியல் பற்றி பார்க்கலாம். மொழிபெயர்ப்பியல் சண்முக வேலாயுதம் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் நாடகத்தோட பயன்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு மொழியின் இலக்கிய வளர்ச்சி என்பது அந்தந்த இலக்கியத்தின் மொழிபெயர்ப்பின் வளர்ச்சியையும் பொறுத்து அமைகிறது. ஒரு மொழியோட இலக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்தந்த மொழிகளில் அந்தந்த இலக்கியங்களோட மொழிபெயர்ப்போட வளர்ச்சியை பொறுத்தும் அமையுது. சும்மா இலக்கியங்கள் எழுதுறதுக்கு மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பை வச்சோன்னா அந்த மொழியோட இலக்கிய வளர்ச்சி அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்தை பெயர்க்கின்ற வேளையில் மொழிபெயர்க்கப்படுகின்ற மொழியின் அழகும் வன்மையும் மேன்மையும் வெளிப்படுகின்ற நிலையினை காண்கிறோம். இப்போ ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு அந்த நூலோட கருத்தை மொழிபெயர்க்கிற நேரத்தில் அந்த மொழியோட அழகு வன்மை மேன்மை இது எல்லாமே வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பைபிளை பற்றி ஜவஹர்லால் நேரு மொழிபெயர்ப்பின் மேன்மையை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் குறிப்பிடுகிறார். ஜவஹர்லால் நேரு மொழிபெயர்ப்போட மேன்மையை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. கானா சுப்பிரமணியம் சுதந்திரத்திற்கு பிறகு மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. கானா சுப்பிரமணியம் சுதந்திரத்திற்கு பிறகு மொழிபெயர்ப்புகள். மகரம் அதோட தொகுப்பாசிரியர். மகரம் ஒரு தொகுப்பாசிரியர். இவர் எழுதுவது எப்படி அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்திருக்காரு. நிறுவனங்கள் மொழிபெயர்ப்பு பணியிலே ஈடுபடுவதற்கு ஒவ்வொரு மொழி இலக்கியங்களையும் அம்மொழி அறியாதோர்க்கு அறிமுகம் செய்வித்தல் என்ற எண்ணத்தினால் உருவாக்கப்படுவது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் பொது மொழிபெயர்ப்பு, அடுத்தது நிறுவன மொழிபெயர்ப்பு. நிறுவன மொழிபெயர்ப்பு அந்த மொழி தெரியாதவங்களுக்கு அந்த மற்றொரு தெரியாத மொழியை பற்றி அறிமுகம் செய்கிறதுக்கு தான் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ட்ரஸ்ட் நிறுவனம் இம்மாதிரியான சிறந்த பணிகளிலே ஈடுபட்டு வருகிறது. நிறுவன மொழிபெயர்ப்பில் ஈடுபடுற ஒரு நிறுவனம் எதுனா நேஷ்னல் ட்ரஸ்ட் நிறுவனம். நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பு படைப்புகளிலே ஒன்றான கரைப்படிந்த நிலம் பனீஸ்வரிநாத் ரேணுவின் மூலத்திலிருந்து. கரைப்படிந்த நிலம் எழுதினது யாருன்னா பனீஸ்வரிநாத் ரேணு. அவரோட மூல நூலிலிருந்து 1974 மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் சிவதான சிங் சவுகான் என்பவர் முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த கரைப்படிந்த நிலம் அப்படிங்கிற நூல் மொழிபெயர்ப்பு நூலுக்கு சிவதான சிங் சவுகான் அப்படிங்கிறவங்க முன்னுரை எழுதியிருக்காங்க. அந்த முன்னுரையில் எந்த இந்திய மொழி வாசகரும் இதை தம் மொழியில் படித்து இதன் கதையையும் பாத்திரங்களின் உயிர் துடிப்பையும் துயரம் துன்பங்களையும் புரிந்து கொள்வதோடு இவை மூலமாக இந்திய பொது ஜீவனத்தின் ஜீவிய நிலையை உணர்வார்கள். அப்பொழுது மொழி நடை தடங்களாக இருக்காது. இலக்கிய கலை பொலிவை உணர முடியாமல் போகாது. இலக்கிய கலையோட ஒரு பொலிவை உணர முடியாமல் போகாது அப்படிங்கிறத சிவதான சிங் சவுகான் அப்படிங்கிறவர் அந்த முன்னுரையில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரஜினிகாந்த் பர்தலியின் மலைநாட்டு மங்கை என்னும் அஸ்ஸாமிய நாவல் திருக்கா அப்பாதுரை மூலமாக தமிழில் உலா வந்துள்ளது. ரஜினிகாந்த் பர்தலி அப்படிங்கிறவங்க மலைநாட்டு மங்கை அப்படிங்கிற ஒரு அஸ்ஸாமிய நாவல் எழுதியிருக்காங்க. அதை அப்பாதுரை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த நூலோட தமிழ் மொழிபெயர்ப்புலேயே அந்த முன்னுரையில் பிரிஞ்சி குமார் பருவா அப்படிங்கிறவர் நாவல் போன்ற அகன்றதோர் இலக்கிய அருங்கலை படைப்பினை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு வடிவு பெயர்ப்பதென்பது எளிதான காரியம் என்று. வடிவு அடிப்படையாக வச்சு ஒரு மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதிலும் சமுதாய பின்னணியும் தாழ்நில இயற்கை அழகு நயங்களும் மொழியுடன் மொழியாக பின்னி இழைந்துள்ள ஒரு மூல நாவல் வகையில் இம்முயற்சி இன்னும் சிக்கல் வாய்ந்ததாகும். ஏற்கனவே சிறப்பாக அமைஞ்சிருக்க ஒரு நூலை இன்னொரு மொழியில் மொழிபெயர்க்கும் போது அந்த சிறப்பு குன்றாமல் நம்ம மொழிபெயர்க்கணும். அது ஒரு சாதாரணமான வேலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட இந்நாவல் வகையில் மூல நூலுக்குரிய தனி அழகையும் கவர்ச்சியையும் மொழிபெயர்ப்பு எந்த அளவில் புத்துயிர்படுத்தி காட்டியுள்ளது என்பது வாசகர்களின் மதிப்பீட்டுக்கு உரியது. ஏற்கனவே சிறப்பாக அமைந்த அந்த நூலை மொழிபெயர்ப்பு எந்த அளவில் புத்துயிர் கொடுத்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இச்சமுதாய நாவலை இந்தியிலும் மொழிபெயர்த்து அதற்குரிய ரசிகர் குலாத்தின் தொகையை பெருக்கி அந்த ஜன சமுதாயத்திற்கு இச்சிற்றோவியத்தை தமிழ்நாட்டு மக்கள் முன் கொண்டு சாகித்ய அகாதமியின் சேவை போற்றுதலுக்குரியதாகும்.
அதாவது இந்த சேவையை செஞ்சது எது அப்படின்னு பார்த்தோன்னா சாகித்ய அகாதமி சேவை. இப்போ நம்ம பார்க்கறது நிறுவன மொழிபெயர்ப்பு. முன்ன வந்து நேஷ்னல் ட்ரஸ்ட் ஆஃப் புக் நிறுவனம் அது மொழிபெயர்த்துருந்துச்சு. இப்போ சாகித்ய அகாதமி நிறுவனம் இந்த நூலை மொழிபெயர்த்துருக்கு. யாரோடது? மலைநாட்டு மங்கை அப்படிங்கிற ரஜினிகாந்த் பர்தலியோட நூலை அப்பாதுரை மொழிபெயர்த்தார்ல, அதை சாகித்ய அகாதமி நிறுவனம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சௌரி அப்படிங்கிறவர் கரைப்படிந்த நிலம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. பண்பாட்டை பழக்க வழக்கங்களை அறிமுகம் செய்வதிலேயே சாகித்ய அகாதமி நிறுவனம் மிகுந்த அக்கறை காட்டுகிறது. மக்களுக்கு அவங்களோட பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் அறிமுகம் செய்கிறதுல சாகித்ய அகாதமி நிறுவனம் மிகுந்த அக்கறை காட்டியிருக்கு. இந்திய பண்பாட்டை மட்டுமல்லாது மேலை நாட்டு பண்பாட்டையும் அறிமுகம் செய்கின்றது. சாகித்ய அகாதமி நிறுவனம் அப்படிங்கிறது இந்திய பண்பாட்டை மட்டும் இல்லாமல் மேலை நாட்டு பண்பாட்டையும் அறிமுகம் செஞ்சிருக்கு. ஐரோப்பிய நாடகாசிரியரில் ஒருவான ஹென்றி இப்சனின் காட்டுவாத்து என்ற நாடகத்தை தமிழே துரை அரங்கசாமி மொழிபெயர்த்துள்ளார். ஐரோப்பிய நாடகாசிரியர் யாருன்னா ஹென்றி இப்சன். அவரோட காட்டுவாத்து அப்படிங்கிற நூலை தமிழில் துரை அரங்கசாமி மொழிபெயர்த்திருக்காரு. இதற்கு உறுதுணையாக இருந்தது எதுனா யுனெஸ்கோ நிறுவனம். யுனெஸ்கோ நிறுவனத்தின் நோக்கம் எதுவெனில் பண்பாடுகளை பரஸ்பரம் அறிமுகம் செய்வதே என அப்புத்தகத்தின் 2வது பக்கத்தில் கீழ்நாட்டு மேல்நாட்டு பண்பாடுகளை பரஸ்பரம் அறிமுகம் செய்வதற்காக யுனெஸ்கோ மேற்கொண்டுள்ள பெருந்திட்டத்தில் ஒரு பணியாக இந்நூல் யுனெஸ்கோ உதவியுடன் வெளியிடப்படுகிறது. அதாவது இந்த காட்டுவாத்து அப்படிங்கிற நூல் இருக்கு இல்லையா, அதை துரை அரங்கசாமி மொழிபெயர்த்திருக்காரு. இதற்கு யுனெஸ்கோ நிறுவனம் உறுதுணையாக இருந்திருக்கு. இது ஒரு ஐரோப்பிய நாடக நூல் அப்படிங்கிறனால மேலை நாட்டுக்கும் கீழே நாட்டுக்கும் ஒரு பாலமாக அமைகிறதுக்கு இந்த யுனெஸ்கோ உதவி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தென்னிந்திய மொழிகள் புத்தக ட்ரஸ்ட் நூல் வெளியீட்டு திட்டத்தில் தென்னிந்திய மொழி நூல்களுள் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மொழிபெயர்க்கின்ற பணியை செய்து வருகிறது. அடுத்ததாக பார்த்தோன்னா சாகித்ய அகாதமி நிறுவனத்துக்கு அடுத்ததாக தென்னிந்திய மொழிகள் புத்தக ட்ரஸ்ட் நூல். இதுவும் நூல்களை மொழிபெயர்க்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் அப்பாதுரை மலைநாட்டு மங்கையை மொழிபெயர்த்திருக்காரு. துரை அரங்கசாமி காட்டுவாத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. எஸ்கே சீதா தேவி சிவம் அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்திருக்காங்க. இதில் சிறந்த தெலுங்கு நாடக ஆசிரியர் 6வரின் நாடக தொகுப்பின் நோக்கமாகவும் பயனாகவும் சாகித்ய அகாதமி நிறுவனம் தென்னிந்திய நூல்களை ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு பெயர்க்காமல் நம் பண்பாட்டை ஆங்கிலேயர்களுக்கும் மற்ற இந்திய மொழியினர்களுக்கும் அறிமுகம் செய்கின்ற எண்ணத்தில் மலையாள மொழியில் சிறந்து விளங்குகின்ற பி. கேசவ தேவ் அவர்களின் நாவலை நெய்பர்ஸ் என்று ஆங்கிலத்திலே P.K. ரவீந்திரநாத் அவர்களின் மொழிபெயர்க்க பணித்தது. யாருன்னா சாகித்ய அகாதமி நிறுவனம் அப்படிங்கிறது பி. கேசவதேவ் அவர்களோட நாவலை நெய்பர்ஸ் என்றும் ஆங்கிலத்தில் P.K. ரவீந்திரநாத் அவர்களை மொழிபெயர்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுதந்திரமும் பண்பாடும் என்ற இந்திய தத்துவ அறிஞரான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் நூல் திரு V.S.V. ராகவன் அவர்களால் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. சுதந்திரமும் பண்பாடும் அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணன் அவர்களோட நூல். இதை ராகவன் அவர்கள் தமிழ் உலகத்திற்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. இதன் நோக்கம் என்ன என்று புத்தகத்தை படித்த பொழுது முன்னுரையில் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் என்ற பெயருடன் மெசர்ஸ் G.A. நடேசன் அண்ட் கம்பெனி சென்னை அவர்களால் தொகுத்து வெளியிடப்பட்டதுமான ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு இந்த நூல். இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதின சுதந்திரமும் பண்பாடும் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் இதை வெளியிட்டது யாருன்னா மெசர்ஸ் G.A. நடேசன் அண்ட் கம்பெனி சென்னையில் இருந்திருக்கு. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேதையை போற்றும் அன்பர்கள் குழுவில் யானும் ஒருவன் என்ற காரணத்தை கொண்டு அன்பின் மேலிட்டால் பொன்மொழிகளை தமிழில் பெயர்க்க துணிந்தேன் என்று V.S.V. ராகவன் அவர்களை இம்மொழிபெயர்ப்பு தோன்றியத்தின் நோக்கத்தினை உரைத்துள்ளார். இந்த மொழிபெயர்ப்பு ராதாகிருஷ்ணனோட மொழிபெயர்ப்பு நூல் இருக்கு இல்லையா, அது உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மேலே வச்சிருந்த அன்பு அப்படின்னு சொல்லி V.S.V. ராகவன் சொல்லியிருக்காரு. இதற்கு வால்மீகி ராமாயணத்தை தமிழிலே யாத்த கம்பனுடைய அற்புத படைப்பை நினைவு கூர்கின்றோம். இதனை எண்ணும்போது பண்டைய காலத்திலிருந்தே காவியங்கள் மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஆவல் நோக்கம் தெள்ள தெளிவென விளங்குகிறது. தெலுங்கு பஞ்ச காவியங்களில் ஒன்றான விசத்தில் அமுதம் சீதாதேவி அவர்களால் தமிழ் வடிவம் பெற்றுள்ளது. இதன் மூல நூல் ஆசிரியர் அல்லசாணி பெத்தண்ணா.
தெலுங்கு காவியங்களில் ஒன்று என்ன விஷத்தில் அமுதம். இது சீதாதேவி அவங்கனால தமிழ் வடிவம் பெற்றிருக்கு. இந்த விஷத்தில் அமுதம் நூலை எழுதினவங்க யாருன்னா அல்லசானி பெத்தண்ணா. ஜான் மில்டனார் அருளி செய்த பூங்காவன பிரளயம் முதலிரு காண்டங்களில் தமிழாக்கம் ஆசிரியர் சாமுவேல் வேதநாயகம் தாமஸ் அவர்களால் படைக்கப்பட்டுள்ளது. ஜான் மில்டனார் அப்படிங்கிற எழுதின நூல் பேர் என்னென்னா பூங்காவன பிரளயம். இதை தமிழாக்கம் செஞ்சவர் சாமுவேல் வேதநாயகம் தாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது VSV ராகவன் சுதந்திரமும் பண்பாடும் அந்த நூலுக்கு முன்னுரை எழுதியிருக்காரு. சிங்கள நூல்கள் தமிழிலும் தமிழ் நூல்கள் சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்படலாம். இது இலக்கிய பரிவர்த்தனையாக மிளரும். சேது பந்தனத்தை மொழிபெயர்த்த ஆசிரியர் திரு தா கனகரத்தினம். சிங்கள நூலை தமிழிலும் தமிழ் நூலை சிங்களத்திலும் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சேது பந்தனத்தை மொழிபெயர்த்த ஆசிரியர் திரு தா கனகரத்தினம் அப்படிங்கிறவர். அடுத்தது RR எனும் அறிஞர் காண்டர்பரி கதைகள் என்ற மொழிபெயர்ப்பு நூலின் முன்னுரையில் பிறமொழி இலக்கிய அறிவு பொழுதுபோக்கு உரத்த சிந்தனை இவை மொழிபெயர்ப்பின் நோக்கங்களாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறமொழி இலக்கியங்களை மொழிபெயர்க்கிறதுக்கு நோக்கம் எதுனா அறிவு பொழுதுபோக்கு உரத்த சிந்தனை அப்படின்னு சொன்னவர் RR. அவரோட காண்டர்பரி கதைகள் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. அடுத்து ராஜாராம் தனதொரு பிரிதொரு இந்திரஜித் நாடகத்தின் முன்னுரையில் இந்த நாடகத்தை சௌவனி குழுவின் தயாரிப்பின் கீழ் முத்தாங்கல் அரங்கில் பார்த்த உடனேயே இது தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. பிரிதொரு இந்திரஜித் அப்படிங்கிற நூலை ராஜாராம் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கான முன்னுரையில் இதை பார்த்த உடனே எனக்கு மொழிபெயர்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து திரு PC ராய் சௌத்ரியின் பீகார் மாநில நாட்டு கதைகள் திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்களால் தமிழில் பெயர்க்கப்பட்டுள்ளது. PC ராய் அவங்களோட சௌத்ரியின் அப்படிங்கிறது பீகார் மாநில ராய் சௌத்ரி அப்படிங்கிறவரோட பீகார் மாநில நாட்டு கதைகள் இருக்கு இல்லையா, அதை ராஜம் கிருஷ்ணன் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொழிபெயர்ப்போட முதன்மை பணிகள் பற்றி பார்க்கலாம். மூலமொழி அறியாதவர்கள் ஆனால் மூலமொழியில் உள்ள இலக்கியத்தின் மீது பற்று கொண்டவர்கள். அவர்கள் மூலமொழியின் இலக்கியத்தில் அமைந்த ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்ள முடியாதவர்கள். மூலமொழி தெரியாமல் ஆனால் அதை மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறவங்க. அடுத்தது மூலமொழியினை கற்றுக்கொள்கின்றவர்கள். மொழி இலக்கியத்தை மொழிபெயர்ப்பு மூலமாக கற்கின்றவர்கள். மூலமொழியை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அது மொழிபெயர்ப்பு மூலமாக கற்றுக்கிறவங்க. மூலமொழியினை முன்பு கற்று இப்போது பல வேலைகள் காரணமாக மறந்துவிட்டவர்கள். ஆல்ரெடி ஒரு மூலமொழியை கற்றுக்கிட்டு அதை மறந்துருப்பாங்க இல்லையா அவங்க. அடுத்தது மூலமொழியினை நன்கு கற்றறிந்தவர்கள், இன்றும் அதனை அறிந்தவர்கள். 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா மூலமொழியே தெரியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த மொழி மேலே ஒரு பற்று ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்க்கிறது ஒன்று முதன்மை பணி. அடுத்தது மூலமொழியை கற்றுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இதை இப்போ மொழிபெயர்ப்பு நூலை படித்து இன்னும் அதிகமாக கற்றுக்குவோம் அப்படிங்கிறது. இப்போ மூலமொழி ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம், அது இப்போ மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க. இல்லை மூலமொழியை நல்லா கற்றுக்கிட்டோம், அது மூலமாக நாங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது பணிகளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மொழிபெயர்ப்போட நோக்கம் என்னென்னா நாடுகளுக்கிடையே கூட்டுறவினை வளர்ப்பது, சிறந்த படைப்புகளை மொழிபெயர்க்கிறது, ஒவ்வொரு மொழி இலக்கியத்தையும் மற்ற மொழியினருக்கு அறிமுகம் செய்கிறது, மக்களின் பண்பாட்டை நமக்கு இனம் காட்டுறது, அறிவியல் நூல்களை வெளியிடுதல், தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குதல், உலகத்தின் தலைச்சிறந்த தலைவர்களின் வரலாற்றை எல்லோருக்கும் அறிவிக்கின்ற நோக்கத்தோடு செய்தல், மொழியினை அளவிடுதல். இதெல்லாம் நோக்கம், மொழிபெயர்ப்போட நோக்கம். நாடுகளுக்கு இடையில் கூட்டுறவை வளர்க்குறது, சிறந்த படைப்பை உருவாக்குறது, ஒரு மொழி இலக்கியத்தையும் மற்றொரு மொழி இலக்கியத்தையும் அறிமுகம் செய்கிறது, மக்களோட பண்பாட்டை தெரிஞ்சுக்கிறது, அறிவியல் நூல்களை வெளியிடுறது, தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குறது, உலகத்தோட தலைசிறந்த தலைவர்களோட வரலாற்றை எல்லாரும் அறிகிற மாதிரி செய்கிறது. இதெல்லாம் நோக்கங்கள். அடுத்தது பயன்கள். மொழிபெயர்ப்போட பயன்கள் ஒப்பிலக்கிய ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கிறது, மற்ற மொழி இலக்கியத்தை பற்றிய அறிவை பெற முடிகின்றது, அறிவியல் கண்டுபிடிப்புகளை அறிந்து கொள்ள முடிகிறது, இலக்கிய மொழிபெயர்ப்பு பணியினால் இலக்கியங்களுக்கிடையே அவைகள் பிரதிபலிக்கின்ற பண்பாடுகளுக்கிடையே ஒப்புமை கண்டு உலக ஒருமைப்பாட்டிற்கு
கோலுகிறது. உலகத்தில் தலைசிறந்து விளங்கியவர்களின் வரலாற்றை படிக்க செய்த பயனோடு அவர்களை போன்று விளங்க முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. பயன்கள்னா ஒப்புளிக்கை ஆராய்ச்சி மற்ற மொழியில் இருக்க இலக்கியங்களை பற்றின அறிவை தெரிஞ்சுக்கிறது, அறிவை பெறுறது, அதான் அறிவியல் கண்டுபிடிப்பு. இலக்கிய மொழிபெயர்ப்பு பணினால இலக்கியங்களுக்கு இடையில இருக்க ஒற்றுமையை தெரிஞ்சுக்கிறது. உலகத்தில் தலை சிறந்து விளங்கின தலைவர்களோட வரலாற்றை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறது. இது எல்லாமே மொழிபெயர்ப்போட பயன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம மொழிபெயர்ப்பின் பயனும் நோக்கமும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.